கர்த்தர் நல்லவர் என்பதை, கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்க ருசித்து பார்த்தது உண்டானால் நீங்களும் நானும் என்ன பண்ணுவோம்? சகல துர்க்குணத்தையும் ஒழித்து விடுவோம். அப்போ நாம கர்த்தரை ருசி பார்க்கலன்னா நம்மகிட்ட என்ன இருக்கும்? துர்க்குணம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ உங்க ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் என்ன? உங்க ஆவிக்குரிய நிலை என்ன? யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய நிலையில நான் உண்மையிலேயே கர்த்தரை ருசி பார்த்தவனா இருந்தா எனக்குள்ள துர்க்குணம் ஆளுகை செய்யக்கூடாதே. அப்ப இன்னைக்கு துர்க்குணம் எனக்குள்ள இருக்குன்னா நான் இன்னும் கர்த்தரை ருசி பார்க்கலான்னு வசனம் சொல்லுது. உண்மையிலே நம்ம கர்த்தரை ருசி பார்த்து இருக்கிறோமா அல்லது ருசி பார்த்தது போல நடித்து கொண்டு இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு நடிக்கிற நடிகர்களை தேடி இயேசு கிறிஸ்து வரல, தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒருத்தனை தேடி தான் கர்த்தர் வந்தா. தன்னை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று கர்த்தர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, இன்னைக்கு நமக்குள்ள என்ன சிந்தை இருக்கு? யோசித்து பாருங்க. இன்னைக்கு கர்த்தர் நல்லவர், கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசித்து பார்த்துருக்கோமா? உண்மையிலேயே நம்ம ருசித்து பார்த்துருந்தா நம்முடைய வாழ்க்கையில துர்க்குணம் ஏன் வரப்போகுது? யோசித்து பாருங்க. அப்போ இன்னும் துர்க்குணம் ஒழியல, இந்த காரியம் ஒழியல, இந்த பழைய புளித்த மாவாகிய துர்க்குணம் ஒழியலன்னா இன்னும் நாம ஜென்ம சுபாவம் இருக்குன்னு ஒத்துக்கிறோம். இன்னும் நம்ம பாவத்தில் தான் இருக்கும். இன்னும் கர்த்தருக்கு பிரியமான பரிசுத்தத்தில் வரலை. இந்த புளித்த மாவு இருக்கிற வரைக்கும் புதிய மாவுக்கு இடம் வராது. புதிய மாவு எதை சொல்லுது? நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நித்திய ஜீவனை கிடைக்காது. புளித்த மாவு இருக்க வரைக்கும் இந்த புதிய மாவாகிய நித்திய ஜீவன் உனக்கு கிடைக்காது. புதிய வாழ்க்கை கிடைக்காது, புதிய ஆசீர்வாதம் கிடைக்காது, ஒரு புதிய நன்மை கிடைக்காது. இப்படி கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை இழக்கிற அளவுக்கு இந்த துர்க்குணத்தை நம்ம வச்சுக்கணுமா? யோசித்து பாருங்க. அப்போ அது துர்க்குணம் அதை காட்டிலும் மேலானதோ? யோசித்து பாருங்க. இல்லை தேவ பிள்ளை, இன்னைக்கு ஒழித்து விட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ இன்னைக்கு நம்ம ஒழித்து விடணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்லுது. எபேசியர் 4:31 வாசிங்க. எபேசியர் 4:31, புதிய ஏற்பாடு 267 பக்கம். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. நீங்கணும், ஒழித்து விட வேண்டும். நல்லா கவனிச்சிங்க. துர்குணத்தை வச்சு பெருமை பாராட்டாதீங்க. நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, எனக்கு இருக்கிற வல்லமை தெரியுமா? இல்லை. துர்குணத்தை வச்சு பெருமை பாராட்டாதீங்க. எனக்கு இருக்க பவர் தெரியுமா, எனக்கு யாரெல்லாம் தெரியுமா? இல்லை. துர்குணத்தை வச்சு பெருமை பாராட்டாதீங்க. அது கர்த்தருடைய பிள்ளைக்குரிய சுபாவம் அல்ல. அதை ஒழித்துடணும். அதை ஒழித்துனா அது உங்களை விட்டு நீங்கணும். நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளை.